அனைவருக்கும் வணக்கம். நமக்குள்ளே இருக்க அந்த குருத்தன்மையை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? அந்த குருத்தன்மையை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத பெட்டர் வெர்ஷனை உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. அந்த குருத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்போம். அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம வீட்டில் எப்படின்னா முடிச்சிருவோம். அது எப்படி முடிப்போம்னா, ஒன்று அவங்க மேலே இருக்க பயத்தினால முடிப்போம், இல்லைன்னா அவங்க மேலே இருக்க மரியாதைனால முடிப்போம். பயம்னா அங்கே அந்த ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் போனோன்னா அவர் நம்மளை அடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி, அசிங்கப்படுத்திடுவார் அப்படின்ற மாதிரி பயத்தில் முடிப்போம். ரெண்டாவது, அந்த டீச்சருக்கு முன்னாடி நான் போயிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கணும் அந்த மரியாதைனால முடிப்போம். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு மேலே சரணாகதின்ற மாதிரி, அதாவது அந்த இடத்துல தப்பிக்க வழியே இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா லாக் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு பீரியட் இருக்குன்னா அந்த டீச்சர் மட்டும்தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு கீழே நம்ம சரணடைஞ்சு மட்டும்தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகும். எப்படி பிரேக் ஆகும்னா, நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம் பார்த்தீங்கன்னா சிறகடிச்சு ரெக்க கட்டி முளைக்கும். நம்ம தான், நம்மளை யாருமே நம்மளை கேள்வியை கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் மேலே நான் தான், டீச்சராவது மண்ணாங்கட்டியாவதுன்ற மாதிரி யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தான், நம்ம பண்ணுறது தான், நம்ம எடுக்கிறது தான் முடிவு, நம்மளை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மனம் பார்த்தீங்கன்னா அந்த மனம்ன்றதே மாயின் சொரூபம் தான். அந்த மாயை உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது நம்ம யாரையுமே மதிக்க மாட்டோம், யாருக்கும் ஒரு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டோம். அந்த ஒழுக்கம் தவறி பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருப்போம். இப்படி அந்த ஒழுக்கம் எங்கே தவறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து அந்த நான் என்ற தன்மை, அந்த ஆணவத்தன்மை, அந்த திமிர்த்தன்மையில் நம்ம இருக்கும் பொழுது மட்டும்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. நம்ம டிசிப்ளினாக இருக்கணும்னா நிச்சயம் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கணும். அது நம்ம டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தவங்களாக இருக்கலாம், இல்லை ரிலேஷனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா, இவங்க சொன்னால் நம்ம நிச்சயம் கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கைக்குரியவராக ஒருத்தர் இருக்கணும். இதுதான் அந்த சரணாகதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள நம்ம சரண் அடைஞ்சிடுறோம், அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புற உலகில் நமக்கு ஒருத்தவங்க கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது நமக்குள்ளே இருக்க அந்த குருத்தன்மையை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம நடமாடுறோம்னாலே நம்ம மூச்சு அது ஆதாரமாக இருக்குது. அந்த மூச்சுக்கு ஆன்மான்ற ஒரு விஷயம் தான் ஆதாரமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஆன்மா உடம்பு விட்டு பிரிஞ்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ஆன்மான்ற ஒரு விஷயந்தான் இந்த உடலையே தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா சாட்சாத் அந்த சிவ பரம்பொருளோட அம்சம் தான், அந்த இறைவனோட அம்சம் தான் அந்த ஆன்மான்ற ஒரு விஷயம். இந்த ஆன்மான்றது தான் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா மனசாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மனசாட்சின்றது ஒரு டைம் தான் சொல்லும். ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா இது வேணாம், இது சிக்கலில் போய் விட்டுருன்னு முன்னவே வான் பண்ணும். அதாவது மனசாட்சியா, மனசு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு கோளாறான ஒரு விஷயமே பண்ண போதுன்னு வச்சுப்போமே, அது ஒரு சாட்சி சொல்லும், இது வேணாம், இது பண்ணாதேன்ற மாதிரி. மனம் இங்கே சொல்லுதுன்னா அந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் தள்ளி நின்றுட்டு சொல்லும், இது வேணான்ற மாதிரி. அது ஒரு டைம் தான் சொல்லும், ஓயாமல் சொல்லாது. இந்த மனம் என்ன பண்ணுன்னா, நீ என்ன சொல்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன்ற மாதிரி திமிர்த்தனத்தில் மனம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல அந்த மனசு மனசாட்சியாக இருக்கும் வரைக்கும் இந்த மனம் அப்படியே ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மனசாட்சின்ற ஒரு விஷயம் மனசு ப்ளஸ் ஆட்சின்னு மாறணும். மனசையே ஆட்சி பண்ணுற அளவுக்கு அந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக இருப்போம், டிசிப்ளினாக இருப்போம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா நம்மளே ப்ராப்பராக செய்வோம். வெளியிலேருந்து ஒருத்தவங்க சொல்லி நம்ம செய்கிறது வேற, நம்ம சொல்கிறதே நம்ம செய்யணும்னா மனசை நம்ம ஆட்சி பண்ணணும். எப்படி அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஆன்மான்றது முழுக்க முழுக்க நற்குணங்களால் நிறைஞ்சது, நமக்கு நன்மை மட்டும்தான் பண்ணும், கெட்டது சுத்தமாக பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு தூயத்தன்மையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மான்றது ஒன்று இருக்கும். குரு அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருளை நீக்கி ஒளியை தருவது. அந்த இருள் எல்லாத்தையும் நீக்கி ஒளி தருவது தான் பார்த்தீங்கன்னா குருத்தன்மை. அப்பேற்பட்ட அந்த ஆன்மான்றது குருவாக மாறிடுச்சுன்னா நம்ம இங்கே தப்பே செய்ய மாட்டோம், செய்ய வேண்டிய விஷயமும் ப்ராப்பராக நடக்கும். இதுதான் அந்த குருத்தன்மை அப்படின்றது. இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இறைவன் உங்கள் வீட்டுக்கு வராருப்பா. எப்படி இறைவனே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வராரு.
வந்து உக்காந்தோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, இறைவனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருப்பா, அவருக்கு என்னப்பா ஸ்வீட்டை கொடுப்பா, ஜூஸை கொடுப்பா, நீங்கள் எப்படி கவனிப்பீங்க? அவர் வந்து சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு பைனாப்பிள் ஜூஸ் வேணும்னு சொல்கிறாரு. அவருக்கு பைனாப்பிள் ஜூஸ் தான் வேணுமாப்பான்ட்டு உடனே போயிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு வீட்லேயே பைனாப்பிள் இல்லைனாலும் கடையில் போய் வாங்கிட்டு வந்து போட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. எப்படி அவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அது உங்கள் வீட்டில் இல்லைனா கூட செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. எப்படின்னா செஞ்சிருவேன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொருளை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதோ ஒன்று கேட்குறாருன்னு வச்சுப்போமே, அவர் கேட்குற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து இறைவன் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் வந்து உங்கள் வீட்டிலே தூங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்க இறைவா தூங்குங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு காலைல ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிரு, நான் வந்து உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து இறைவன் வந்து சொல்லிட்டு படுத்துடுறாரு. நீங்களும் படுத்துடுறீங்க. நீங்கள் படுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் கூட வராது. 4 மணிக்கு ஏதோ சொல்ல போகிறாராம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அலாரம் கூட வைக்க தேவையில்ல, கரெக்டாக 4 மணிக்கு வந்து எந்திரிச்சிருவீங்க. அப்புறம் 4 மணிக்கு அவர் உங்களுக்கு என்னென்னமோ உபதேசம்லாம் சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாரு அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இறைவன் ஒருத்தர் வந்தார், அவர் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஒபேத ஆர்டர்ன்ற மாதிரி அவர் சொன்ன கட்டளை இப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க. அந்த இறைவன் இப்போ வந்து கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுள் எங்கே இருக்காருன்னா கடை ப்ளஸ் உள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம உள்ளே கடந்து போனால் அந்த இறைவன் உள்ளுக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அந்த ஆன்மான்றது இறைவனோட அம்சன்றப்போ உங்களுக்குள்ளே அந்த இறை அம்சம் தானே இருக்குது. உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு தானே சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது நமக்குள்ளே வந்து அந்த இறைவன் தான் இருக்காரு. அந்த மனசாட்சின்ற ஒரு விஷயந்தான் இறைவன். அவர் தான் வந்து நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்குறாருன்ற மாதிரி அந்த மனசாட்சி இல்லாமல் மனசாட்சி இறைவனை வந்து நீங்கள் ஆட்சி பண்ண வச்சிங்கன்னா, நீங்கள் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா, இறைவனே சொல்லிட்டாருப்பா நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்திரிப்பீங்க. இந்த இடத்துல வந்து யார் வந்தால் என்னப்பா, நான் எடுக்கிறதான் முடிவுன்ற மாதிரி மனசு வந்து தனக்குத்தானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை, அதாவது இந்த சோம்பல்ன்ற மாயைக்குள்ளே மயங்கி கிடக்குது. அதை வந்து நீக்கிட்டு நமக்குள்ளே வந்து இறைவன் தான் இருக்காரு. இறைவன் காலைல 4 மணிக்கு எந்திரிக்க சொன்னார்னா எந்திரிச்சணும், இந்த வேலையை பார்க்க சொல்கிறாருன்னா உடனே பார்த்துடணும். இப்படி உங்களுக்குள்ளேருந்து அந்த நீங்கள் இறைவன் கூட வச்சுக்க தேவையில்ல, அந்த ஒரு குருத்தன்மைன்னு வச்சுக்கோங்க. நம்மளை வந்து ஒருத்தர் வழிகாட்டுறாரு, நமக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கணும்னு தானே ஆசை. காலையில் எந்திரிக்கணும்னு ஆசை, ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணணும்னு ஆசை, ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னு ஆசை. இப்படி எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் நானும் அடுத்த கட்டம் போகணும்ப்பா அந்த மாதிரி தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த மனம் தான் வந்து சேட்டை பண்ணுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மனம் தான் வந்து உங்களுக்கு எதிராக இருக்குது. அது வந்து சோம்பலாக இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலான்னு எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுது, கண்டமேனிக்கு யோசிக்குது, கண்டதை கேட்குது, கண்டதை பார்க்குது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனதை வந்து நம்ம ஓட விட்டுக்கிட்டு இந்த ஆன்மா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படியே இந்த இடத்துல வந்து மனசை வந்து நம்ம ஆட்சி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வரும்ன்றத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குருத்தன்மையிலே நீங்கள் இருப்பீங்க. கடைசியில் இப்படியே போக போக அது எங்கே கொண்டு போய் விடுன்னா, மனமே குரு, மௌன குரு அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை போய் விட்டுரும். அதாவது மனம் சொல்கிறத கேட்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு நல்ல விஷயமா அந்த குரு வந்து சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத மட்டுமே கேட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணுவீங்க. எந்த விஷயத்தை வந்து நீங்கள் அடையணும்னு நினச்சாலும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருவீங்க. அந்த குருத்தன்மையை ஆக்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள நீங்கள் வந்து அலட்சியமாக இருக்கும், நம்ம வந்து என்ன ஆயிர போகுதுன்ற மாதிரி. அந்த அலட்சியம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு இறைவன் தான் இருக்கார், குரு தான் இருக்காருன்ற மாதிரி நீங்கள் நினச்சி இருக்கும் பொழுது நிச்சயம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா வந்து பிரகாசம் அடைஞ்சு நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலே போய் முடியும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன், மனம் வந்து போகிற போக்கில் வந்து நான் போக மாட்டேன் இப்படின்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் எங்கே போய் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமாகவே அடைவீங்க. நன்றி.